ஓம் சாந்தி 24/4/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, வைஜெயந்தி மாலை என்ற வெற்றி மணி மாலையில் வருவதற்காக நிரந்தரமாக தந்தையை நினைவு செய்யுங்கள். தனது நேரத்தை வீணாக்காதீர்கள். படிப்பின் மீது முழுமையான கவனம் செலுத்துங்கள். கேள்வி: தந்தை தனது குழந்தைகளிடம் என்ன வேண்டுகோள் விடுக்கின்றார்? பதில்: இனிமையான குழந்தைகளே, நீங்கள் நல்ல விதமாக படிப்பை படித்து கொண்டே இருங்கள். தந்தையின் வயதுக்கு மரியாதை கொடுங்கள். தந்தையின் பெயர் கெட்டுப் போய்விடும்படியான தீய காரியம் எதையும் செய்து விடாதீர்கள். சத்தியமான தந்தை, சத்தியமான ஆசிரியர், சத்தியமான குருவை ஒருபோதும் நிந்தனை செய்யாதீர்கள். தந்தை வேண்டுகோள் விடுக்கின்றார், உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். படிப்பு படிக்கும் வரை கண்டிப்பாக நாங்கள் தூய்மையாக இருப்போம் என்று. பாடல்: உங்களை அடைந்த நாங்கள் உலகையே அடைந்தோம். ஓம் சாந்தி. உங்களை அடைந்து முழு உலகத்தின் ராஜ்யத்தை அடைகின்றோம் என்று யார் சொன்னது? இப்போது நீங்கள் மாணவர்களாகவும் இருக்கிறீர்கள், கூடவே குழந்தைகளாகவும் இருக்கிறீர்கள். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை குழந்தைகளாகிய நம்மை உலகின் எஜமானர்களாக ஆக்குவதற்காக வந்துள்ளார் என்று நீங்கள் அறிவீர்கள். அவருக்கு முன்னால் நாம் அமர்ந்துள்ளோம். மேலும் நாம் ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதாவது உலகின் மகுடம் அணிந்த இளவரசன் இளவரசி ஆவதற்காக நீங்கள் இங்கே படிக்க வந்துள்ளீர்கள் அல்லது படிக்கிறீர்கள். இந்த பாடல் பக்தி மார்க்கத்தில் பாடப்பட்டுள்ளது. நாங்கள் உலகின் மகாராஜா மகாராணி ஆகப் போகிறோம் என்பதை புத்தியின் மூலம் குழந்தைகள் அறிவார்கள். தந்தை ஞானக்கடலாக இருப்பவர். சுப்ரீம் ஆசிரியர் வந்து ஆத்மாக்களுக்கு கற்பிக்கின்றார். ஆத்மா இந்த சரீரத்தின் கர்மேந்திரியங்களின் மூலம் தெரிந்துள்ளது. நாம் தந்தையின் மூலம் உலகத்தின் மணிமகுடம் அணிந்த இளவரசன் இளவரசி ஆவதற்காக பாடசாலையில் அமர்ந்திருக்கின்றோம் என்று. எவ்வளவு போதை இருக்க வேண்டும்? தனது ஆழ் மனதை கேளுங்கள். இவ்வளவு போதை அல்லது பெருமிதம் மாணவர்களாகிய நமக்குள் உள்ளதா? இது புதிய விஷயம் ஏதுமில்லை. நாம் ஒவ்வொரு கல்பத்திலும் உலகின் கிரீடமணிந்த இளவரசர் இளவரசி ஆவதற்காக தந்தையிடம் வந்திருக்கின்றோம். அந்த தந்தை தந்தையாகவும் இருக்கின்றார், ஆசிரியராகவும் இருக்கின்றார். தந்தை கேட்டால் நாங்கள் சூரிய வம்சத்தின் மகுடமணிந்த இளவரசன் இளவரசி அல்லது முடிசூடிய லக்ஷ்மி நாராயணன் ஆவோம் என்று அனைவரும் கூறுகின்றனர். நாம் அந்த அளவு முயற்சி செய்கிறோமா என்று தன் மனதிற்குள் கேளுங்கள். சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்க வந்துள்ள எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை நமது தந்தை, ஆசிரியர், குருவாகவும் இருக்கின்றார் எனும்போது கண்டிப்பாக ஆஸ்தியும் கூட அந்த அளவு உயர்ந்ததிலும் உயர்ந்ததையே கொடுப்பார். நாம் இன்று படிக்கிறோம், நாளை மகுடம் தரித்த இளவரசன் இளவரசி ஆகப் போகிறோம் என்ற குஷி அந்த அளவு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் இது சங்கம யுகம் அல்லவா? இப்போது நீங்கள் இக்கரையில் இருக்கிறீர்கள். அக்கரையில் இருக்கும் சொர்க்கத்திற்கு செல்வதற்காக படிக்கிறீர்கள். அங்கே அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர்களாகவும் 16 கலைகள் நிறைந்தவர்களாகவும் ஆகித்தான் செல்வோம். நாம் இந்த அளவு தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கிறோமா என்று தன்னிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும். பக்தராகிய ஒரு நாரதரின் விஷயம் அல்ல. நீங்கள் அனைவரும் பக்தர்களாக இருந்தீர்கள். இப்போது தந்தை உங்களை பக்தியிலிருந்து விடுவிக்கின்றார். நாம் தந்தையின் குழந்தைகள் ஆகியிருக்கிறோம். அவரிடமிருந்து ஆஸ்தியை எடுப்பதற்காக உலகத்தின் மகுடம் அணியக்கூடிய இளவரசனாவதற்காக வந்துள்ளீர்கள். தனது இல்லற விஷயங்களில் இருங்கள் என்று தந்தை கூறுகின்றார். வானப்பிரஸ்த நிலையினருக்கு இல்லற விஷயங்களில் இருக்க வேண்டியதில்லை. மற்றும் குமாரர் குமாரிகள் கூட இல்லற விஷயங்களில் இல்லை. அவர்களுடையதும் மாணவ வாழ்க்கையாகும். பிரம்மச்சரியத்தில்தான் படிப்பு படிக்கின்றனர். இப்போது இந்த படிப்போ மிகவும் உயர்ந்ததாகும். இதில் எப்போதும் தூய்மையாக இருக்க வேண்டும். அவர்கள் பிரம்மச்சரிய காலத்தில் படித்து பிறகு விகாரம் நிறைந்த வாழ்க்கைக்கு சென்று விடுகின்றனர்.
இங்கே நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருந்து முழு படிப்பையும் படிக்கின்றீர்கள். நான் தூய்மை கடல் என்று தந்தை கூறுகின்றார். உங்களையும் அதுபோல ஆக்குகின்றார். அரைக்கல்ப காலம் நாம் தூய்மையாக இருந்தோம் என்று நீங்கள் அறிவீர்கள். தந்தையிடம் உறுதிமொழி கொடுத்திருந்தோம். நான் தூய்மை கடல் என்று தந்தை கூறுகின்றார். உங்களையும் அதுபோல ஆக்குகின்றார். அரைக்கல்ப காலம் நாம் தூய்மையாக இருந்தோம் என்று நீங்கள் அறிவீர்கள். தந்தையிடம் உறுதிமொழி கொடுத்திருந்தோம். பாபா, நாங்கள் ஏன் தூய்மை அடைந்து தூய்மையான உலகத்தின் எஜமானர் ஆகக்கூடாது? எவ்வளவு உயர்ந்த தந்தை! சாதாரண உடலில் இருக்கலாம், ஆனால் ஆத்மாவுக்கு போதை ஏறுகிறதல்லவா? தந்தை தூய்மையாக்குவதற்காக வந்துள்ளார். நீங்களோ விகாரத்தில் சென்று சென்று வேசியாலயத்தில் விஷக்கடலில் வந்து விழுந்து விட்டீர்கள் என்று கூறுகிறார். நீங்கள் சத்யுகத்தில் தூய்மையாக இருந்தீர்கள். இந்த ராதா கிருஷ்ணர் தூய்மையான இளவரசன் இளவரசி அல்லவா? ருத்ர மாலையையும் பாருங்கள், விஷ்ணுவின் மாலையையும் பாருங்கள். ருத்ர மாலையே விஷ்ணுவின் மாலையாக ஆகும். வைஜெயந்தி மாலையில் வருவதற்காக தந்தை புரிய வைக்கின்றார். முதலில் நிரந்தரமாக தந்தையை நினைவு செய்யுங்கள். தனது நேரத்தை வீணாக்காதீர்கள். இந்த சோழிகளுக்கு பின்னால் குரங்குகளாக திரியாதீர்கள். குரங்குகள் கடலையை சாப்பிடும். இப்பொழுது தந்தையோ உங்களுக்கு ரத்தினங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார். பிறகும் சோழிகள் அல்லது கடலைகளுக்கு பின்னால் சென்றீர்கள் என்றால் என்ன நிலை ஏற்படும்? நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. நாம் இன்று படிக்கிறோம், நாளை கிரீடம் அணிந்த இளவரசன் இளவரசியாக ஆகப் போகிறோம் என்ற போதை எப்போதும் உங்களுக்கு இருக்க வேண்டும். நான் எப்படிப்பட்ட முயற்சி செய்கின்றேன்? தந்தையிடம் எந்த அளவு மரியாதை வைத்திருக்கின்றேன்? படிப்பின் மீது ஆர்வம் இருக்கிறதா என்று தன்னுடைய ஆழ்மனதில் கேட்டுக்கொள்ள வேண்டும். 2. தந்தையின் காரியத்தில் மறைமுகமான உதவியாளர்களாக ஆக வேண்டும். எதிர்காலத்திற்காக தனது மூட்டை முடிச்சுக்களை மாற்றல் செய்துவிட வேண்டும். சோழிகளுக்கு பின்னால் நேரத்தை வீணாக்காமல் வைரத்துக்கு சமமாக ஆகக்கூடிய முயற்சி செய்ய வேண்டும். வரதானம். மனம் மற்றும் புத்தியை தன் வழியில் இருந்து விடுவித்து சூட்சும வதனத்திற்கான அனுபவத்தை செய்யக்கூடிய டபுள் லைட் ஆகுக. விளக்கம். சங்கல்ப சக்தி மட்டுமின்றி, அதாவது மனம் மற்றும் புத்தியை சதா தன் வழியில் இருந்து காலியாக வைத்திருங்கள். அப்பொழுது இங்கு இருந்தாலும் வதனத்தினுடைய அனைத்து காட்சிகள் உலகத்தில் தெரியும் காட்சிகள் போல் தெளிவாக அனுபவம் ஆகும். இந்த அனுபவத்திற்காக எந்த விதமான சுமையையும் தன்னிடம் வைத்து கொள்ளாதீர்கள். அனைத்து சுமைகளையும் தந்தையிடம் கொடுத்துவிட்டு நீங்கள் டபுள் லைட்டாக ஆகிவிடுங்கள். மனம் மற்றும் புத்தியினால் சதா சுத்தமான எண்ணங்களுக்கான உணவை உட்கொள்ளுங்கள். ஒரு பொழுதும் வீணான எண்ணங்கள் மற்றும் தீய எண்ணங்கள் என்ற அசுத்தமான உணவை உட்கொள்ளாதீர்கள். அப்பொழுது சுமைகளில் இருந்து லேசாகி உயர்ந்த ஸ்திதியின் அனுபவத்தை செய்ய முடியும். அத்தகைய டபுள் லைட் ஆத்மா ஆகுக. ஸ்லோகன். வீணானவற்றுக்கு முற்றுப்புள்ளி இடுங்கள் மற்றும் சுபமான பாவனைக்கான சேமிப்பை அல்லது ஸ்டாக்கை நிறைத்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. இணைந்த ரூபத்தின் நினைவின் மூலம் சதா வெற்றி பெறுபவர் ஆகுங்கள். போக போக எப்பொழுதாவது தோல்வி அல்லது கஷ்டமான அனுபவம் ஏற்பட்டால் அதற்கான காரணம் நீங்கள் வெறும் உதவியாளராக மட்டும் ஆகிவிடுகிறீர்கள், இறை உதவியாளராக ஆகவில்லை என்பதாகும். அதாவது அந்த இறைவனை அந்த உதவியில் இருந்து
பிரித்து விட வேண்டாம். எனவே இணைந்த நிலையில் இருந்து ஏன் தனியாக ஆக்குகிறீர்கள்? சதா தன்னுடைய பெயரை குதாயி கித்துமதுகார், அதாவது இறைவனின் உதவியாளர் என்ற தன்னுடைய பெயரை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சேவையில் தானாகவே இறைவனுடைய மந்திர தந்திரம் நிரம்பிவிடும். நல்லது. ஓம் சாந்தி.